ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப டேஸ்டான ரொம்பவே ஹெல்த்தியான ராகி பன் தோசை, அது கூட தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான தேங்காய் புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு அகலமான பவுலில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு ராகி மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் 1 கப் அளவு ராகி மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம். ரவை நல்ல பொடியான ரவையாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே அதே கப்பில் அரை கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஒரு விஸ்க் வச்சோ இல்லை ஒரு ஸ்பூன் வச்சோ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். மாவு நல்லா திக்காக இருக்குது. அதனால் இது கூட ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாவோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம ரவை சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் இதை அப்படியே ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இது ஊறிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் புதினா சட்னி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை எடுத்துக்கோங்க. இப்போது இது கூட ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான புதினா சேர்த்துக்கலாம். புதினா சேர்க்கும் போது இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். புளி அதிகமாக சேர்க்க வேண்டாம், இந்த அளவு சேர்த்திங்கன்னா போதும். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தான சட்னியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், சட்னி இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. இது அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த சட்னியை தாளிக்கிறதுக்காக ஒரு சின்ன பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திட்டு அரை டீஸ்பூன் கடுகு, ஒரு வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு இந்த சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு டேஸ்டான தேங்காய் புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கு. நம்மளுக்கு மாவில் பாருங்கள் நல்லா கெட்டி ஆயிருக்கு. அந்த ரவை எல்லாமே அந்த ராகியோடு சேர்ந்து நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாவோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா, நம்ம நார்மலான அடை தோசை மாவு இருக்கும் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இந்த மாவு தனியாக இருக்கட்டும். இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திட்டு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்து தாளிச்சிக்கலாம். இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், ரெண்டையுமே நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 2 கேரட்டை துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம், கேரட் எல்லாமே நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த தாளிப்பை அப்படியே நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மாவில் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அது சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் வதக்கும் போதே உப்பு சேர்த்துட்டோம், அதனால் இப்போ தேவைப்பட்டால் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு மாவோட கன்சிஸ்டன்சி நார்மலான அடை தோசை மாவு பதத்தில் இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது பன் தோசை செய்கிறதுக்காக ஆப்பக்கடாய் சூடுபடுத்தி வச்சுருக்கேன். ஆப்பக்கடாய் இல்லை அப்படின்னா நார்மலான தோசைக்கல்லில் மொத்தமாக தோசை ஊற்றி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆப்பக்கடாயில் ஒரு 1/2 கரண்டி அளவு மாவு சேர்த்துட்டு அதை எதுவும் தேய்ச்செல்லாம் கொடுக்காம மொத்தமாகவே ஊற்றி விட்டுக்கோங்க. ஊற்றினதுக்கப்புறமா இது ஒரு மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா திருப்பி போட்டு ஒரு 3 நிமிஷம் கழித்து எடுத்துருங்க. நான் இந்த பன் தோசையில் ஆயில் எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு ஆயில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 1 டீஸ்பூன் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். 2 சைடுமே நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம்.
அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரொம்பவே ஹெல்த்தியான ராகி பன் தோசையும் தேங்காய் புதினா சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறமும் கூட ரொம்பவே டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.